வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மாப்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிய கடற்பரப்பில் பெரும் பதட்டம். 3 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை சிறைப்பிடித்தது அமெரிக்கா. தமிழக சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. வெற்றியை உறுதிப்படுத்தும் OPS. தேர்தல் நீடிப்பு கோரும் விஜய். தடையின்றி எரிபொருள் விநியோகம். 27ஆம் தேதி வருகின்றது டீசல் கப்பல். நாட்டில் மின்சார தடைக்கு இடமில்லை. மேலதிக சுமையை மக்கள் மீது சுமத்தப்போவதில்லை. அமைச்சர் நலிந்த உறுதி. கேகாலை மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகளை மூட உத்தரவு. இலங்கையில் முட்டை உற்பத்தி அதிகரிப்பு. சந்தையில் முட்டை விலை வீழ்ச்சி. வவுனியா தாண்டிக்குளத்தில் கோர விபத்து. தொடர்ந்துடன் முச்சக்கர வண்டி மோதி பெண்ணொருவர் பலி. சாரதி கவலைக்கிடம். மே மாதம் முதல் புதிய இலக்க தகடுகள். வாகனங்களின் பெயர்களை பொறிக்கும் முறை விரைவில் அறிமுகம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பெயரை பயன்படுத்தி பாரிய நிதி மோசடி. போலீசார் அவசர அறிவிப்பு. மத்திய கிழக்கு போர் ஐரோப்பா வரையில் பரவுகின்றது. துருக்கி ஜனாதிபதி எச்சரிக்கை. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. ஆசிய கடல் பகுதிகளில் பயணித்த 3 ஈரானிய எண்ணெய் டேங்கர்களை அமெரிக்க ராணுவம் அதிரடியாக தடுத்து நிறுத்தி சிறைப்பிடித்துள்ளதாக பாதுகாப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா, இலங்கை மற்றும் மலேசியாவை உள்ளடக்கிய ஆசிய கடற்பரப்பில் கடும் பதற்றம் நிலவுகிறது. அமெரிக்க கடற்படையால் டொரேனா சூப்பர் டேங்கர் 20 லட்சம் பெரல் எண்ணெய் கொள்ளளவு கொண்ட இந்த கப்பல் இந்திய தெற்கு கடற்கரை அருகே அமெரிக்க கடற்படையின் ரெஸ்ட்ராயர் கப்பலின் பாதுகாப்பில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை டீப் ஷீ சூப்பர் டேங்கர் மலேசிய கடற்பரப்புக்கு அருகே கடைசியாக காணப்பட்ட இந்த கப்பல் தற்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஜீவிங் டேங்கர் 10 லட்சம் பெரல் எண்ணெய் கொள்ளளவு கொண்ட இந்த கப்பல் 1 மாதத்திற்கு முன்பு மலேசியாவிற்கு அருகே வைத்து திசை திருப்பப்பட்டுள்ளது. ஈரானிய துறைமுகங்களிலிருந்து வெளியேறும் அல்லது உள்ளே நுழையும் கப்பல்களை இலக்காக கொண்டு அமெரிக்கா ஒரு வலுவான கடல் முற்றுகையை மேற்கொண்டு வருகின்றது. இதுவரை மொத்தம் 29 கப்பல்களை அமெரிக்க படைகள் திருப்பி அனுப்பியுள்ளன. ஹார்மோஸ் நீரிணை பகுதியை தவிர்த்து திறந்த கடற்பரப்பில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பிறகு 2 மாதங்களாகியும் இன்னும் நிலையான போர் நிறுத்தம் எட்டப்படவில்லை. இந்நிலையில் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக புதன்கிழமையன்று ஈரான் 3 கப்பல்களை தாக்கி பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இது போருக்கு பிந்தைய கடல்சார் கைப்பற்றல் நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. கடல் வழி வர்த்தக பாதையில் 2 நாடுகளும் மேற்கொண்டு வருகின்ற இந்த தொடர் நடவடிக்கைகள் ஆசிய பிராந்தியத்தில் ஒரு பாரிய கடல்சார் போருக்கான அறிகுறியாக அமையும் என்ற அச்சத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. VT Cash & Carry VT சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்குமான சட்டமன்ற தேர்தல் இன்று ஒரே கட்டமாக விறுவிறுப்பாக நடைபெற்றது. அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். நங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் கடந்த மார்ச் மாதம் நடந்த இரட்டை கொலைக்கு நீதி கிடைக்கவில்லை என்று கூறி 969 வாக்காளர்கள் தேர்தலை முற்றாக புறக்கணித்து வீடுகளில் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சென்னை மயிலாப்பூர் பகுதியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் பாஜக மற்றும் திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அடையாள அட்டையின்றி கள்ளோட்டு போடப்படுவதாக கூறி தமிழிசை குற்றம் சாட்டியதால் அங்கு மோதல் உருவானது. பின்னர் துணை ராணுவத்தினர் தலையிட்டு சந்தேகத்திற்குரிய நபர்களை வெளியேற்றிய இடத்தில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதேவேளை திரைப்பட நட்சத்திரமும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தேர்தல் ஆணையத்திற்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். போக்குவரத்து நெரிசல் மற்றும் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வர தாமதமடைவதாக சுட்டிக்காட்டிய அவர் வாக்குப்பதிவு நேரத்தை இரவு 8 மணி வரையில் நீடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அரசின் திட்டமிடல் குறைபாட்டால் சாதாரண மக்களின் வாக்குரிமை பறிக்கப்படக்கூடாது என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தேனி பெரியகுளத்தில் தனது வாக்கினை பதிவு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சரும் போடி நாயக்கனூர் தொகுதியின் திமுக வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம், எங்கள் கூட்டணிக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு உள்ளது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பார். இந்த தேர்தல் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அமோக வெற்றி பெறும் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தார். இதேவேளை தமிழக அரசியலில் விஜய் ஒரு டிஸ்டர்பராக உருவெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விஜயின் வருகை தலித் மற்றும் சிறுபான்மையின வாக்குகளை பிரித்ததால் அது திமுகவிற்கும் ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகளை பிரித்ததால் அது அதிமுகவிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள்.
நாட்டிற்கு தேவையான எரிபொருளை எவ்வித தடையுமின்றி விநியோகிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மற்றுமொரு டீசல் கப்பல் எதிர்வரும் 27ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி வருகை தரவுள்ள டீசல் கப்பலில் 9500 மெட்ரிக் டன் டீசல் அடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். டீசல் கப்பலை தொடர்ந்து இந்த மாத இறுதிக்குள் மற்றொரு பெட்ரோல் கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளது. இந்த கப்பல் மூலம் மொத்தம் 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் இறக்குமதி செய்யப்பட உள்ளது. சந்தையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் திட்டமிட்ட அடிப்படையில் இந்த எரிபொருள் தொகைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதன் மூலம் போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் வழமை போன்று தடையின்றி முன்னெடுக்கப்படும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது. நாட்டில் எக்காரணம் கொண்டும் மின்சார தடையை அமல்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமை என்று தெரிவித்த அவர், செலவு குறைந்த மற்றும் நம்பகமான மின் உற்பத்தி ஆதாரங்கள் மூலம் தற்போதைய நிலைமை வெற்றிகரமாக முகாமைத்துவம் செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். 2025-2026 ஆண்டிற்கான நிலக்கரி கொள்வனவு செயல்முறையில் ஏற்பட்ட சில குறைபாடுகள் குறித்து பேசிய அமைச்சர், அதன் காரணமாக மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த சுமையை மக்கள் மீது சுமத்தப் போவதில்லை என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டினார். நிலக்கரி விநியோகத்தில் தவறிழைத்த நிறுவனங்களிடமிருந்து உரிய அபராத தொகையை அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அவ்வாறு அறவிடப்படுகின்ற தொகை இழப்பிற்கு போதுமானதாக இல்லையெனில் குறித்த நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த தவறுகளால் ஏற்படுகின்ற நிதிச் சுமையை அரசாங்க திரைசேரியோ அல்லது பொதுமக்களோ ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஜனாதிபதி உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். எந்த சூழலிலும் மின்சார விநியோகத்தை கட்டுப்படுத்தாமல் முறையான திட்டமிடல் மூலம் மின் தேவையை பூர்த்தி செய்ய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கேகாலை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள எஹி பசிகோ அமைதி நடைபயணத்தை முன்னிட்டு நாளை முதல் 3 நாட்களுக்கு மதுபான சாலைகள், இறைச்சி மற்றும் மீன் விற்பனை நிலையங்களை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 26ஆம் தேதி வரையில் 3 நாட்களுக்கு இந்த தடை அமுலில் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடுகண்ணாவ முதல் வரக்காப்பல வரையான பிரதான வீதி அண்டிய பகுதிகளில் உள்ள அனைத்து மதுபான சாலைகள், இறைச்சி கடைகள், மீன் விற்பனை நிலையங்கள் ஆகிய வர்த்தக நிலையங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான தம்மிக்க படவெந்தி தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதில் சப்ரகமா மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரட்ன உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அமைதி நடைபயணம் மற்றும் ஆன்மீக யாத்திரை இடம்பெறும் காலப்பகுதியில் கொழும்பு கண்டி பிரதான வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் ஒலிப்பான்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் அமைச்சர் தம்மிக்க படவெந்தி விசேட வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த ஆன்மீக நிகழ்வின் போது ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல்களை கட்டுப்படுத்துவதற்கும் பாதசாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் காவல்துறையினரின் முழுமையான ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது. அமைதி நடைபயணம் எந்தவிதமான இடையூறுமின்றி இடம்பெறுவதை உறுதி செய்ய இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா தாண்டிக்குளம் போயிரத நிலையத்திற்கு அண்மித்த இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கடுகதி புகையிரதம் தாண்டிக்குளம் பகுதியில் கடந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. வவுனியாவிலிருந்து திருநாள்குளம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று அங்கிருந்த பாதுகாப்பற்ற புகையிரத கடவையை கடக்க முற்பட்ட போது புகையிரத்துடன் மோதி விபத்திற்கு உள்ளானது. இந்த விபத்தின் போது முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்ததுடன் அதில் பயணித்த முதிய பெண் ஒருவர் சம்பவ இடத்தில் பரிதாபகரமாக உயிரிழந்தார். முச்சக்கர வண்டியை செலுத்திய சாரதி படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். புதிய வாகனங்களுக்கான தரப்படுத்தப்பட்ட பதிவு இலக்க தகடுகளை எதிர்வரும் மே மாத இறுதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த போது திணைக்கள அதிகாரிகள் இந்த முக்கிய தகவல்களை வெளியிட்டனர். முன்னதாக வாகன இலக்க தகடுகளில் மாகாணத்தை குறிக்கும் எழுத்துக்கள் இடம்பெற்றிருந்தன. இதுகுறித்து விளக்கமளித்த மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் பிரியந்த திசா நாயக்க,
யுத்த காலத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது அத்தகைய தேவை இல்லாதாலும் தொழில்நுட்ப மாற்றங்களாலும் மாகாண அடையாளங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலின் போது வெளிநாடுகளைப் போன்று இலங்கையிலும் வாகன உரிமையாளர்களின் பெயர்களை இலக்கத்தகடுகளில் பொறிக்க முடியுமா என்று குழுவின் தலைவர் கலாநிதி கர்ஷடி சில்வா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஆணையாளர் நாயகம், நிச்சயமாக இந்த முறையை இலங்கையில் அறிமுகப்படுத்த நாம் திட்டமிட்டுள்ளோம். எமது கணனி கட்டமைப்பு முழுமையாக இற்றைப்படுத்தப்பட்ட பின்னர் வாகன உரிமையாளர்கள் தமது விருப்பத்திற்கேற்ப பெயர்களை பொறித்துக் கொள்ளும் விசேட செயற்திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த புதிய நடைமுறையின் மூலம் திணைக்களத்திற்கு மேலதிக வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், வாகன பதிவு நடைமுறைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இலங்கையில் முட்டை உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதன் காரணமாக சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குளியாப்பிட்டிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க சந்தை நிலவரம் குறித்து இவ்வாறு விளக்கமளித்தார். கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது முட்டை உற்பத்தி மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தொடர்ச்சியான உற்பத்தி அதிகரிப்பே சந்தையில் முட்டை விலை குறைவதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி திறன் மேம்பட்டுள்ளதால் எதிர்வரும் காலங்களில் முட்டை தட்டுப்பாடு இன்றி குறைந்த விலையில் நுகர்வோருக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்மை காலம் வரையில் முட்டை விலையேற்றத்தால் பாதிக்கப்பட்டிருந்த பொதுமக்களுக்கு இந்த விலை வீழ்ச்சி பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. உற்பத்தி அதிகரிப்பினால் ஏற்பட்டுள்ள இந்த விலை மாற்றமானது நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார இசைத்தன்மையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் போர் சூழல் பிராந்திய எல்லைகளை கடந்து ஐரோப்பா வரை பரவி வருவதாக துருக்கி ஜனாதிபதி தைப் எர்டோகன் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் எதிர்வரும் காலங்களில் மேலும் மோசமடையக்கூடும் என்று சுட்டிக்காட்டிய எர்டோகன், இதனை அமைதி சார்ந்த அணுகுமுறையுடன் கையாள தவறினால் அதன் விளைவுகள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பயங்கரமானதாக இருக்கும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த பாதிப்புகள் ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளை நோக்கி நகர தொடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மறுபுறம் ஈரானிய துறைமுகங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா முன்னெடுத்து வருகின்ற கடல்சார் முற்றுகை பாரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பீடம் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி இதுவரையில் 31 கப்பல்கள் ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லவிடாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவற்றில் பெரும்பாலானவை மசகு எண்ணெய் தாங்கிகள் என்பதும் அவை அமெரிக்காவின் உத்தரவுகளுக்கு இணங்கி செயற்பட்டுள்ளதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முற்றுகை நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர், ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த நடவடிக்கையின் பெறுபவர்கள் குறித்து மிகுந்த திருப்தியுடன் இருப்பதாக தெரிவித்தார். இந்த முற்றுகை மிகவும் திறமையான மற்றும் வெற்றிகரமானதென்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். கந்தளாய் வென்ராசன்புர குளத்திற்கு அண்மித்த பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் T56 ரக தோட்டாக்கள் உள்ளிட்ட வெடிபொருட்களை கந்தளாய் போலீசார் இன்றைய தினம் மீட்டுள்ளனர். ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கந்தளாய் அவசர போலீஸ் பிரிவுக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து கந்தளாய் தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி லக்மல் விஜயவர்த்தனவின் நேரடி வழிகாட்டலில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த குளக்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது ஒரு மேகசின் மற்றும் மொத்தம் 51 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன. T56 ரக தோட்டாக்கள் 47, GT-NG தோட்டாக்கள் 2, SLR தோட்டா 1, 9 mm தோட்டா 1, மேகசின் 1 கைப்பற்றப்பட்டது. யாரால் எதற்காக இந்த பொருட்கள் குளக்கரை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டன என்பது குறித்து இதுவரையில் தகவல்கள் வெளியாகவில்லை. மீட்கப்பட்ட தோட்டாக்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ள கந்தளாய் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். நாட்டின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்ப முறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பாரிய நிதி மோசடி குறித்து பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மோசடியாளர்கள் வாட்ஸ்அப் ஊடாக தொடர்புகளை ஏற்படுத்தி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியோர்வ சேவை என்று நம்ப வைக்கின்றார்கள். இதற்காக 3 போலி இணையதளங்களை பயன்படுத்தும் அவர்கள் srilanka.apk என்ற அலைபேசி செயலியை தரவிறக்கம் செய்யுமாறு பொதுமக்களை தூண்டுகின்றார்கள். போலீசாரின் விசாரணைகளின்படி இந்த செயலியானது ஒரு அபாயகரமான பேக்கிங் ட்ரோஜன் மென்பொருள் ஆகும். இந்த செயலி தரவிறக்கம் செய்தவுடன் உங்களது கை தொலைபேசியில் தொலைதூரத்திலிருந்தே கட்டுப்படுத்துகின்ற அதிகாரத்தை மோசடியாளர்கள் பெற்றுக்கொள்வர். இதன் மூலம் உங்களது தனிப்பட்ட ரகசிய தரவுகள், வங்கி தகவல்கள் மற்றும் கடவுச்சொற்கள் திருடப்படுகின்றன. உங்களை ஒரு பணப்பரிமாற்றத்தை செய்ய தூண்டுவதன் ஊடாக ஒருமுறை பயன்படுத்துகின்ற கடவுச்சொல் மற்றும் வங்கி உறுதிப்படுத்தல் விவரங்களை பெற்று சட்டவிரோதமாக வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை திருடுகின்றார்கள்.
இந்த மோசடிகளுக்காக 0774558361011777779 07411422080 074322080 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் பயன்படுத்தப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வருகின்ற சந்தேகத்திற்குமான இணைப்புகளை அழுத்த வேண்டாம் என்றும் உத்தியோகமற்ற தளங்களில் செயலிகளை தரவிறக்கம் செய்ய வேண்டாம் என்றும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மன்னார் விடத்தல் தீவை பிறப்பிடமாகவும் வங்காலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அல்பிரட் அருளானந்தம் சின்னான் அவர்கள் 23/4/2026 வியாழக்கிழமை அன்று இறைபதம் அடைந்தார். மட்டக்களப்பு பெரிய புல்லுமலையை பிறப்பிடமாகவும் செங்கலடியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி புஷ்பலதா ஜெயசிங்கம் அவர்கள் 21/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைபதம் அடைந்தார். வவுனியாவை பிறப்பிடமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி விதுஷா அவர்கள் 22/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ் பலாலி கிழக்கு வயாவிளானை பிறப்பிடமாகவும் உரும்பிராயை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தர்மலிங்கம் ராசரத்தினம் சின்ராசா அவர்கள் 22/4/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.